இந்த வீடியோவில் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன? ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபில் வந்து blank லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த blank-ஐ வந்து நம்ம ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும்? ஒரு கொஷினுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இந்த blank-க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும் கரெக்டாக. அப்படி சூஸ் பண்ணோம்னா ஒரு கொஷினுக்கு வந்து நமக்கு 2 மார்க்ஸ் தருவாங்க. இது வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் வேரி ஆகும். இந்த க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்து டோட்டலாக வந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சில பேர் வந்து இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை முதல்ல வாசிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன்ஸை பார்த்து ஃபில் பண்ணுவாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் அப்படி பண்ணுங்கள். பட் இருந்தாலும் வந்து அப்படி படிக்கிறது தான் வந்து நம்மளால் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இதை ரீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லித்தர போகிறேன். முதல்ல லைட்டாக படிங்க. ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக நமக்கு புரிகிற மாதிரி படிங்க. Girls have been the dash of many crimes in India for years. The most fearful crime was female feticide, in which girls were killed in the dash of the mother after sex determination through ultrasound. Save the Girl Child dash has been launched by the government to end gender selective abortions of female fetuses as well as other crimes dash the Girl Child. ஓகே, நான் வந்து படிச்சுட்டேன். இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு blank-க்கு ஏதாச்சும் ஒரு உங்களோட ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியாச்சா? நான் இப்போ வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு blank-க்கு. முதல்ல அந்த ஃபஸ்ட்டு லைனை பாருங்கள். Girls have been the dash of many crimes in India for years. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோன்னா முதல்ல மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கேப் கோட்ஸ் அப்படின்னா வந்து பலிகடா, விக்டர்ஸ் அப்படின்னா வந்து வெற்றியாளர்கள், விக்டிம்ஸ் அப்படின்னா வந்து பாதிக்கப்படுறவங்க, சைட்ஸ் அப்படின்னா வந்து இடம். இதில் எது கரெக்டுன்னா விக்டிம்ஸ். கேர்ள்ஸ் ஹாவ் பீன் த விக்டிம்ஸ் ஆஃப் மெனி கிரைம்ஸ் இன் இந்தியா ஃபார் இயர்ஸ். ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு ஸ்கேப் கோட்ஸ் இல்லைன்னா விக்டிம்ஸ் 2 சொல்லலாம். ஆனால் விக்டிம்ஸ் தான் வந்து கரெக்டான, இந்த பேசேஜுக்கு ஏற்ற கரெக்டான வேர்டு. விக்டிம்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர். எப்படின்னா கேர்ள்ஸ் ஹவ் பீன் த விக்டிம்ஸ் ஆஃப் மெனி கிரைம்ஸ் இன் இந்தியா ஃபார் இயர்ஸ். பெண்கள் தான் வந்து இந்தியாவில் நிறைய வருஷங்களாக நிறைய குற்றங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. கேர்ள்ஸ் ஹவ் பீன் த விக்டிம்ஸ் ஆஃப் மெனி கிரைம்ஸ் இன் இந்தியா ஃபார் இயர்ஸ். புரிஞ்சதா? ஃபஸ்ட் லைன் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் லைன் போகலாமா? த மோஸ்ட் ஃபியர்ஃபுல் கிரைம் வாஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட் இன் விச் கேர்ள்ஸ் வேர் கில்ட் இன் த டேஷ் ஆஃப் மதர் ஆஃப்டர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் த்ரூ அல்ட்ராசவுண்ட். செகண்ட் blank-க்கு ஆன்சர் சூஸ் பண்ணோன்னா ஃபீமேல் ஃபீட்டிசைட், இதோட மீனிங் தெரியணும். ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னா வந்து கருக்குலை, பெண் குழந்தைங்களை வந்து கருவிலே கொண்டுறது, அதுக்கு பேர் தான் வந்து ஃபீமேல் ஃபீட்டிசைட். த மோஸ்ட் ஃபியர்ஃபுல் கிரைம் வாஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட் இன் விச் கேர்ள்ஸ் வேர் கில்ட் இன் த டேஷ் ஆஃப் த மதர் ஆஃப்டர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் த்ரூ அல்ட்ராசவுண்ட். செகண்ட் கொஷினுக்கு ஆன்சராக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிட்னி, வாம்பு, இன்டெஸ்டைன், லிவர். ஆன்சர் வந்து வாம்ப். வாம்ப் அப்படின்னா வந்து கரு. வாம்ப் அப்படின்னா வந்து கரு. கருவிலே, அம்மாவோட கருவில் கொண்டு வர்றாங்க. வாம்ப் ஆஃப் த மதர். புரிஞ்சதா? இப்போ செகண்ட் blank-ஐ வந்து ரீட் பண்ணுங்கள். த மோஸ்ட் ஃபியர்ஃபுல் கிரைம் வாஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட் இன் விச் கேர்ள்ஸ் வேர் கில்ட் இன் த வாம்ப் ஆஃப் த மதர் ஆஃப்டர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் த்ரூ அல்ட்ராசவுண்ட். இப்போது தேர்ட் blank-ஐ வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சேவ் த கேர்ள் சைல்டு டேஷ் ஹாஸ் பீன் லான்ச்டு பை த கவர்மெண்ட் டு எண்ட் ஜெண்டர் செலக்டிவ் அபார்ஷன்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஃபீட்டஸஸ். கொஷின் நம்பர் 3க்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கேம்ப் ஃபயர், கேம்பெயின், அண்டர்டேக்கிங், என்டர்பிரைஸ். கேம்பெயின் அப்படின்னா வந்து ஒரு குழு. சேவ் த கேர்ள் சைல்டு, பெண் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு குழுவை நியமிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆணா பெண்ணா தெரிஞ்சுட்டு அந்த பெண் குழந்தையாக இருந்தால் அபார்ஷன் பண்ணுறாங்களா, அதை தடுக்கிறதுக்காகவும் அதர் கிரைம்ஸ் மற்ற குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் வந்து கவர்மெண்ட்டு சேவ் த கேர்ள் சைல்டு கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அதர் கிரைம்ஸ் டேஷ் த கேர்ள் சைல்டு. கொஷின் நம்பர் 4க்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார், ட்ரூ, அக்ராஸ், அகைன்ஸ்ட். அகைன்ஸ்ட் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அகைன்ஸ்ட்.
Save the Girl Child campaign has been launched by the government to end gender selective abortions of female fetuses as well as other crimes against the child. இந்த கேம்பெயினில் இருக்கிற மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அபார்ஷன் பண்ணுறாங்கள பெண் குழந்தைங்களை, அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காகவும், அப்புறம் வேறு ஏதாச்சும் க்ரைம்ஸ் வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராக இருந்தால் அதையும் தடுக்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த சேவ் த கேர்ள் சைல்டு கேம்பெயினை கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதர் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் த கேர்ள் சைல்டு, இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா இந்த க்ளோஸ் டெஸ்ட்? இந்த க்ளோஸ் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்படி தான் வந்து எக்ஸாமில் இந்த க்ளோஸ் டெஸ்ட்டெலாம் வந்தால் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஆனால் நம்ம டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்து ஃபுல் மார்க் வாங்கணுன்னா, க்ளோஸ் டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும்? ஃபஸ்ட்டு சினானிமஸ் மீனிங்லாம் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் படிக்கணும், ஏ அண்ட் த ஆர்டிகல்ஸ். ரிலேட்டிவ் ப்ரோனோன்னா ஊ உம் விச் தட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதை தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பாஸ்ட் பர்ஃபெக்டாக, டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ப்ரிப்போஷன்லேருந்து ஒரு செக் வைப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஃபார் ஆஃபு ஈஸியாக இருக்கிறது தான் வைப்பாங்க ப்ரிப்போஷனில். சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாகவும் வரும். வேர்ப் ஃபார்ம்ஸ்னால் வந்து ப்ரெசன்ட் வேர்பு, ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வேர்பு, பாஸ்ட் டென்ஸுக்கு வேர்பு, அப்புறம் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் அந்த வேர்ப்ஸோட ஃபார்ம். இப்போ வந்து சிங் சாங் சங், ரிங் ரேங் ரங், இந்த மாதிரி வேர்ப் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் குறிப்பாக வந்து அட்ஜெக்டிவ்ஸ் கேட்பாங்க, அட்வர்ப்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் க்ளோஸ் டெஸ்ட்டில் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டு ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.